ஹாய் மணிதாசன் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா தமிழில் நேர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டிங் த எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்போக்கன் பை எ பர்சன் இஸ் கால்டு டைரக்ட் ஸ்பீச். ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, அவர் பேசின வார்த்தைகளை மாறாம அதே மாதிரி சொல்றது தாங்க டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறோம். அந்த வேர்ட்ஸ் கூட மாறி இருக்காது, அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. அதை தான் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்பீக்கரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னவோ அதையே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாங்க டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ரவி செட் ஐ ஆம் ஹாப்பி. என்னங்க சொல்கிறாங்க? ரவி சொல்கிறாரு நான் ஹாப்பியாக இருக்கேன்னு. அவ்வளோதாங்க ரவி. ஸோ ரவி அவர் எப்படி சொல்லிக்குவார்? ஐன்னு தான் நீங்கள் சொல்லுவார். அவ்வளோதான். ரவி செட், ரவி சொல்கிறாரு. என்ன சொன்னார்? ஐ ஆம் ஹாப்பின்னு சொன்னார். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸ் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது தாங்க டைரக்ட் ஸ்பீச். நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னாவே நம்மளுக்கு மேலே டபுள் கொட்டேஷன் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வராது. தென் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? இன்டைரக்ட் ஸ்பீச்சை தமிழில் அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் த ஸ்பீக்கர்ஸ் வேர்ட்ஸ் வித்தவுட் ரிப்பீட்டிங் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இஸ் கால்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸ்பீக்கர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்லுவாங்க, பட் அதில் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். சொன்ன அர்த்தம் அப்படியே இருக்கும், ஆனால் வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அவ்வளோதாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஸ்பீக்கர் இருப்பார், ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ். இது வந்துட்டு ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறது தாங்க ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள், ரவி செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பி. நம்மளுக்கு இதில் பாருங்கள் டபுள் கொட்டேஷன்ஸ் கிடையாது. ரவி என்ன சொல்கிறாரு? அவர் ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? அங்கே நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன பார்த்தோம்? ரவி செட் ஐ ஆம் ஹாப்பி. ரவி சொன்னார் நான் ஹாப்பியாக இருக்கேன் ரவி சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? ரவி செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி. ரவி சொன்னார் அவரு ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொன்னார். புரிஞ்சுதுங்களா? ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது வேர்ட்ஸில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும், அர்த்தத்தில் எந்த வித மாற்றமும் இருக்காது. அப்படி சொல்கிறத இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இதில் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தமிழில் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஹீ செட் ஐ ஆம் டயர்ட். அவர் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னார். அவ்வளோதாங்க. இது ஒரு செய்தி வாக்கியம் தானே. அவர் சொன்னார், ஹீ செட், அவர் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஷீ செட் வேர் ஆர் யூ கோயிங். இங்கே பாருங்க, இதில் கடைசியில் கொஷின் மார்க் வந்திருக்கு, WH வேர்ட்ஸ் வந்திருக்கு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதை தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை வேறு எப்படி சொல்லலாம்னா கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்டே வராதுங்க. ஒரே வேர்டு 1 or 2 வேர்ட்ஸில் நம்மளுக்கு அந்த சென்டென்ஸையே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கீப் குவைட், அவ்வளோதாங்க. இதுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்டே தேவை கிடையாது. இது எப்படிங்க? ஒரு கட்டளை இடுற மாதிரி, ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி, ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? அதனால் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வந்து கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா என்ன? ஹீ செட் வாட் எ வண்டர்ஃபுல் டே. இதில் வண்டர்ஃபுல்னு வந்துருச்சு. இதுதாங்க எக்ஸ்க்ளமேட்டரி. நம்மளுக்கு லாஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளும் வந்துருச்சு. ஸோ இதை தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்னா உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இந்த கொடுத்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸுக்கும் இன்கேஸ் நம்ம ஒரு செட் 2 டைரக்ட் ஸ்பீச்சில் செட் 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணும், அதுக்கு கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் இணைப்பு சொற்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். செய்தி வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட் 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படிங்க மாற்றிக்கணும்?
டோல்டுன்னு மாற்றிக்கணும். அதோட கன்ஜக்ஷன் வேர்டு என்னங்க, தட் சேர்த்திக்குவோம். ஞாபகம் வச்சுக்கணும். செட்டுன்னு வந்துருச்சுன்னா அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டோல்டு போட்டுக்குவோம். கன்ஜக்ஷன் வேர்டு வந்து தட் யூஸ் பண்ணும். தென் நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவில் செட் டூன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படிங்க மாற்றிக்கணும், ஆஸ்க்டுன்னு மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். ஸோ அதை ஆஸ்க்டுன்னு மாற்றிக்கணும். இங்கே கன்ஜக்ஷன் வேர்டு நம்மளுக்கு என்னன்னா, கொஷின் கேட்குற மாதிரி WH வேர்டோ ஹவ் அப்படிங்கிற வேர்டோ வந்துருச்சுன்னா நம்ம எந்த விதமான கன்ஜக்ஷனுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. அப்படி WHவும் ஹவ்வும் வராத பட்சத்தில் இஃப் அல்லது வெதர் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா என்ன, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஒரு கட்டளை வாக்கியம்னு சொல்லலாம். கமாண்டட், ஆர்டர்டு, ரிக்வஸ்டட். செட்டு வந்ததுன்னா அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே என்ன வேர்டு இருக்குதுங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கமாண்டட், ஆர்டர்டு, ரிக்வஸ்டட் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இங்கே கன்ஜக்ஷன் வேர்டு என்ன சேர்த்துவோம் அப்படின்னா, டோன்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாட் டு அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்ட் சேர்த்திக்கலாம். ஆனால் டோன்ட்டுன்னு கொடுக்கல அப்படின்னா டூங்கிற கன்ஜக்ஷன் வேர்டு மட்டும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரியில் நம்மளுக்கு செட் டூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செட் டூவை எடுத்துட்டு அது என்ன சென்டென்ஸ்னு படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்க்ளைம்டோ, ஒண்டர்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம சேர்த்திக்கலாம். இதோட கன்ஜக்ஷன் வேர்டு என்னங்க இருக்குது, தட்டு தான். இதுக்கும் கன்ஜக்ஷன் வேர்டு தட்டு தான். இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ண முடியுங்க. ஸோ இதை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தென் இப்போ நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு மாறுங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்க்கலாம். நவ் கொடுத்துருந்தாங்கன்னா அது தென்னு மாறும். ஹியர் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்னு மாறும். எகோ கொடுத்துருந்தாங்கன்னா பிஃபோர். தஸ்னா ஸோ. டுடே அப்படின்னா தட் டே. டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே. எஸ்டர்டே அப்படின்னா த டே பிஃபோர். லாஸ்ட் நைட் அப்படின்னா த நைட் பிஃபோர். இதே மாதிரி யுவர் செல்ஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா மை செல்ஃப் ஆர் ஹிம் செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப். அங்கே கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். வி கொடுத்துருந்தாங்கன்னா தே. அஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தெம். அவர் கொடுத்துருந்தாங்கன்னா தயர். அவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தயர்ஸ் யூஸ் பண்ணுவோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்து எடுத்தது தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறதுக்கான சில ரூல்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக எழுதணும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறப்போ அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். ப்ரெசண்ட் கண்டினியூவஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ணுவோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து சிம்பிள் பாஸ்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூவஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் இதெல்லாம் தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா பாருங்கள். ப்ரெசண்ட்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ரெசண்ட் கண்டினியூவஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூவஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். பாஸ்ட் கண்டினியூவஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேனுன்னு சென்டென்ஸில் கொடுத்துருந்தா அதை குட்டுன்னு சேஞ்ச் பண்ணணுங்க. மேனு கொடுத்துருந்தாங்கன்னா மைட்னு சேஞ்ச் பண்ணுவோம். மஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஹேடு டூன்னு சேஞ்ச் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வுட்டுன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ ஷல்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஷுட்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ ப்ராக்டிஸ் கொஷின் போகலாம். த பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர் திஸ் ஈவினிங். இது என்ன சென்டென்ஸுங்க? டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச் தான். இப்போ நம்ம இதை என்னவா சேஞ்ச் பண்ணணும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலை என்னங்க? அந்த டபுள் கொட்டேஷனை எடுத்துடணும். தென் இங்கே செட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டபுள் கொட்டேஷன் இருக்குது. இந்த டபுள் கொட்டேஷன் இருக்கிற இடத்துல ஒரு கன்ஜக்ஷன் வேர்டு சேர்த்த போகிறோம். என்னங்க சேர்த்த போகிறோம்?
தட் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்டு நம்ம சேர்த்திடுவோம். தென் அடுத்து இங்கே மீன்னு கொடுத்துருக்குறாங்க. மீ யாருங்க? இந்த பிரின்ஸு. பிரின்ஸுங்கிறது யாரு? ஒரு இளவரசர். அதனால மீயை எடுத்துட்டு ஹிம் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை படிங்க. த பிரின்ஸ் said that it gives him great pleasure to be here this evening. அவ்வளோதாங்க, இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றியாச்சு. த பிரின்ஸ் said, பிரின்ஸ் வந்து சொல்கிறாரு. அப்போ இது ஒரு செய்தி வாக்கியம், ஸ்டேட்மெண்ட் வேர்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கன்ஜக்ஷன் இருக்கிற இடத்துல தட் யூஸ் பண்ணிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து வில் யூ அட்டெண்ட் டு த மீட்டிங். என்னங்க கொடுத்துருக்குறாங்க? கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத. ஸோ என்னங்க பண்ணணும், கமா கொட்டேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்துருவோம், கொஸ்டின் மார்க்ஸ் எடுக்கணும். இங்கே வில்லு அப்படின்னு இருக்கு. வில்லு வந்துட்டா நம்ம என்னங்க பண்ணுவோம், அந்த வேர்டை மாற்றிட்டு வுட்டு போட்டுக்குவோங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல WHO ஹவ்வோ கிடையாது. அதனால இதோட கன்ஜக்ஷன் வேர்டை நம்ம என்னங்க யூஸ் பண்ணுறோம், வெதர் யூஸ் பண்ணுறோம். செட்டை எடுத்துட்டு இன்ட்ராகேட்டிவ்ல செட் வந்ததுன்னா அதை எடுத்துட்டு என்னங்க யூஸ் பண்ணலாம், ஆஸ்க்டு யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இப்போ he asked them whether they would attend the meeting. இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் he shouted let me go. என்னங்க சொல்றாங்க, he shouted let me go. let me goன்னு வந்துருச்சு. இதுல எந்த விதமான சப்ஜெக்டும் கிடையாது. ஸோ இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும், இம்பரேட்டிவ்ல டோன்ட் எந்த இடத்துலையுமே கிடையாது இந்த சென்டென்ஸில். அதனால கன்ஜக்ஷன் வேர்டு என்னங்க யூஸ் பண்ணுறோம், டு யூஸ் பண்ணிக்கிறோம். he shouted, யார்கிட்ட ஷவுட் பண்ணுறாங்க, அவங்க எல்லார்கிட்டையும் தான் ஷவுட் பண்ணுறாங்க. அதனால them யூஸ் பண்ணிக்கிறோம். தென் மீ இருக்கு, மீக்கு பதில் நம்ம என்னங்க யூஸ் பண்ணணும், him. யார் இங்கே கத்துறா, அவரு கத்துறாரு. அப்போ அதனால him யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. he shouted to them to let him go. புரிஞ்சுதுங்களா? then next hurry up. he said to his servant do not waste time. இங்கே ஹரி அப்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அர்ஜ் பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த இடத்துல அர்ஜ்டுன்னு சேர்த்திருக்கிறோம். டபுள் கொட்டேஷன்ஸ் எடுத்துருவோம். தென் இங்கே டோன்ட் டு நாட் கொடுத்துருக்கனால நம்ம நாட் டு அப்படிங்கிற ஒரு வேர்டு கன்ஜக்ஷன் வேர்டாக சேர்த்திடுவோம். என்ன பண்ணுறாரு, அவரோட சர்வெண்ட்டுக்கு டு நாட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போது he urged his servant to hurry and advised him not to waste time அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மஸ்ட் நீங்கள் என்னங்க பண்ணணும், எதுவாக இருந்தாலும் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களால் சொல்ல முடியும். இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின். கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குதுங்க. இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.